ஆனால் நாம தேவாலயத்துக்கு சென்று ஃப்ரெண்டுங்களை பார்க்குறதும், கான்வர்சேஷன் எப்படி போகுது, ஃபோன்லேயே, பக்கத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபோன்லேயே இதற்காக நம்ம போகிறோம். அப்போ நம்ம இந்த இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா தேவன் பேசுவதை நம்ம எப்படி செவி கொடுக்க முடியும்? அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்மளாம் யாரு? அவருடைய ஆடுகள். அவரே நல்ல மேய்ப்பன், நாம அவருடைய ஆடுகள். அவர் கூப்பிடும்போது அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று சொல்ல விரும்புவார், ஏதோ உனக்கு ஒரு காரியத்தை சொல்வதற்காக எடுத்து கொண்டு வந்திருப்பார். இந்த மகள் இடத்துல நான் இன்னைக்கு இதை பேச வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இதை வெளிப்படுத்த வேண்டும், இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அவளுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் மகள் எனக்கு செவி கொடுக்க வந்திருக்கிறாள் என்று ஆவலோடு உனக்கு வார்த்தைகளை கொண்டு வந்திருப்பார். நீ உன்னுடைய பாதை தாறுமாறாக இருந்தால் அது சரியாவதற்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி அசட்டையா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை நம்ம செவிக்குள்ள போக முடியாமல் போகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ ஆலயத்துக்கு போவதே இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அடிக்கடி பேசுறாரு, மோசே கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புறாரு. இந்த ஜனங்களை எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க, முரட்டாட்டம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறாங்க, செவிடனை போல போறாங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி சொல்லி ரொம்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புறாரு. எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் சொல்றது என்ன? இப்பொழுது எனக்கு நீங்க செவி கொடுத்து நான் சொல்ற கட்டளையெல்லாம் நீ கை கொண்டா உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும், இந்த ஆசீர்வாதம் உனக்கு நலமாக வந்து சேரும், உன் வாழ்க்கையில பழிக்கும் என்று நிறைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம தேவ ஆலயத்துக்கு போகும்போது சரி, தேவன் நம்மோடு பேச நினைக்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவோம்.